இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8த் ஃபிசிக்ஸில 5வது லெசன். அதாவது மின்னியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போறோம். இதில என்ன பார்ப்போம் அப்படின்னா, கரண்ட்டு. கரண்ட் அப்படின்றத என்ன? அது எப்படி உருவாகுது? அது எப்படி இடம் மாறுது? அதோட பயன்கள் என்ன? அதில என்னென்ன டைப் இருக்கு? அப்படின்றத மட்டும் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். சரிங்களா? சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல. இப்போ வந்து அறிமுகத்தில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம சுற்றியுள்ள எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா, தனிமங்களால வந்து ஆனது. இந்த தனிமம் வந்து பார்த்தோம்னா எதனால ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுக்களால் ஆனது. சரிங்களா? அப்ப அந்த அணுக்களே ஒரு தனிமத்தோட ஒரு மிக சிறிய அலகு. சரிங்களா? அப்ப அந்த அணுவ சிறிய கூறுகளாக பிரிக்க இயலாது அப்படின்னு சொல்லி ஜான் டால்டன் சொல்லியிருப்பார். வெரி இம்பார்ட்டன்ட். அணுவ அதனை விட சிறிய கூறுகளாக பிரிக்க இயலாது அப்படின்னு சொன்னது யாரு பார்த்தீங்கன்னா, ஜான் டால்டன். ஆனா, இதுவே தப்பு தான். அந்த கூற்றே அணுக்கள சின்ன கூறுகளா பிரிக்க முடியாதுன்றது தப்பு தான். அதுக்கப்புறம் வந்த ரூதர் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாரு. அதாவது ரூதர் போர்டோட தங்க இலை சோதனைக்கு அப்புறம் அணுவுல வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் போன்ற மின்துகள்கள் தான் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூதர் போர்டு. இதுவே கேட்பாங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கிறத அணுவுல இருக்கிறத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, ரூதர் போர்டு. இந்த பொருள்கள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குல்ல, இந்த பொருள்கள்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் அப்படின்றதோட ஓட்டம் தான் மின்னோட்டத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. எலக்ட்ரான் இருக்குல்ல, அது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்லி இருக்கு. இதுல இந்த எலக்ட்ரான்களோட ஓட்டம் தான் என்ன சொல்றாங்க? மின்னோட்டத்துக்கு காரணமா இருக்கு. இல்ல இந்த மின்னோட்டம் மின்னாற்றல அல்லது மின்சாரத்த உருவாக்குகிறதுன்னு சொல்லலாம். இந்த எலக்ட்ரானோட ஓட்டம் இருக்குல்ல, இந்த மின்னோட்டம் மின்னாற்றல்ல, அது கரண்ட்ட வந்து உற்பத்தி செய்யுது. இல்ல அப்படின்னா மின்சாரத்த உருவாக்குதுன்னு கூட சொல்லலாம் நம்ம. சரியா? இந்த மின்னாற்றல் நம்ம வந்து பார்த்தோம்னா, நம்ம அன்றாட தேவைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பயன்படுத்திட்டு வரோம். அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்ப அந்த எலக்ட்ரான் எங்க இருக்கு? அணுவுல தானே இருக்கு. அப்ப அந்த அணுவ பத்தி நம்ம பார்க்கணும். அணு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், நியூட்ரான்கள் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல அணுவோட மையத்துல உட்கரு இருக்கு. அணுவோட மையத்துல உட்கரு இருக்கு. இந்த உட்கருல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான்களும், நியூட்ரான்களும் தான் உட்கருல இருக்கு. ஒரு அணுவோட நிறைக்கு காரணமே அதோட உட்கரு தான். அப்ப நிறைன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? புரோட்டான்களோட எண்ணிக்கையும், நியூட்ரான்களோட எண்ணிக்கையும் தான் சேர்த்து தான் என்ன சொல்லணும்? நிறைக்கு சொல்லணும். சரியா? அடுத்து எலக்ட்ரான்கள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வட்டப்பாதையில சுத்தி வருது. சரியா? அப்ப ஒரு அணுவுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையும், புரோட்டான்களோட எண்ணிக்கையும் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா சமமா இருக்கும். அப்பதான் அணு வந்து அப்படின்றது நடுநிலை தன்மையோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? எலக்ட்ரானோட எண்ணிக்கையும், புரோட்டானோட எண்ணிக்கையும் சமமா இருக்கணும். மேலும் எலக்ட்ரான்களும், புரோட்டான்களுக்கும் இடையே ஒரு கவர்ச்சி விசை வந்து ஒண்ணு காணப்படுகிறது. சரிங்களா? அதுதான் உட்கருவிக்கின் அருகில் உள்ள வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்களுக்கும், உட்கருவில் உள்ள புரோட்டான்களுக்கும் இடையே வலிமை மிகுந்த கவர்ச்சி விசை காணப்படுவதால் அவற்றை அணுவிலிருந்து எளிதாக வெளியேற்ற முடியாது. ஆனால் வெளிவட்ட பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்களை எளிதாக அணுவை விட்டு வெளியேற்ற முடியும். ஒண்ணும் இல்ல. இதுதான் ஒரு அணு. இதுதான் அணுவோட உட்கரு. உட்கருல என்ன இருக்கு? நியூட்ரான்களும் பிளஸ் வந்து புரோட்டான்களும் இருக்கு. சரிங்களா? அணுவோட உட்கருவ சுத்தி வட்டப்பாதையில என்னன்னா, இது ஒரு எலக்ட்ரானு, இது ஒரு எலக்ட்ரானு, இது ஒரு எலக்ட்ரான் அப்படின்றது சுத்தி வருது. சரிங்களா? இப்ப இந்த அணுவோட உட்கருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள நீக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்றாங்க. அதே இது வெளிவட்ட பாதையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள நீக்குறது அப்படின்றது ஈஸி. சரிங்களா? அத வெளிவட்ட பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்களை எளிதாக அணுவை விட்டு என்ன பண்ண முடியும்? வெளியேற்ற முடியும். சரிங்களா? இதுவரையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து சார்ஜ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சார்ஜ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. மின் துகள்கள் அப்படின்றது தான் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? பொருள்கள் ஒன்றையொன்று விலக்குவதற்கு அப்படி இல்லைன்னா ஈர்ப்பதற்கு காரணமான அடிப்படை பண்பை பெற்றிருக்கக்கூடிய துகளை தான் மின் துகள்னு சொல்லுவோம். ஒரு பொருள் இன்னொரு பொருளை இழுக்கணும். இல்லைன்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளை விலக்கணும். அதுக்கு காரணமான துகளை மின்துகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒன்றையொன்று ஈர்க்கும் இல்லை அப்படின்னா விலக்கக்கூடிய பண்பை மின்னூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றையொன்று ஈர்க்கும் அல்லது விலக்கும் பண்பு மின்னூட்டம்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் போன்ற அணுக்களும் இந்த பண்பை பெற்றிருக்கின்றன. அதான் எலக்ட்ரானும், புரோட்டானும் பார்த்தீங்க அப்படின்னா, இதில நியூட்ரான் வராது. ஏன்னா நியூட்ரான்ல சார்ஜே கிடையாது. எலக்ட்ரான்களையும், புரோட்டான்களையும் மட்டும் தான் என்ன இருக்கு? சார்ஜ் இருக்கு. எலக்ட்ரான்கள் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. புரோட்டான்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. சரிங்களா? மின்துகள்கள உருவாக்கவோ, இல்ல அப்படின்னா அழிக்கவோ நம்மளால முடியாது. மின்துகள்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நேர்மின்னூட்டம் கொண்டவை மற்றும் எதிர்மின்னூட்டம் கொண்டவை என 2ஆ வகைப்படுத்தலாம். இப்பதான் சொன்னேன். எலக்ட்ரான்கள் எதிர்மின்னூட்டம் உடையது, புரோட்டான்கள் நேர்மின்னூட்டம் உடையது. இப்படின்னு 2ஆ வகைப்படுத்தலாம். புரோட்டான்கள் இதில நேர்மின்னோட்டத்தையும், எலக்ட்ரான்கள் எதிர்மின்னோட்டத்தையும் என்னது பெற்றிருக்கு. இப்ப மின்துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை காணப்படுகிறது. ஒண்ணும் இல்ல பிளஸும் பிளஸும் இருந்துச்சுன்னா விலக்கு விசை. அதே மாரி மைனஸும் மைனஸும் இருந்துச்சுன்னா விலக்கு விசை. சரிங்களா? அதே மாரி பிளஸும் மைனஸும் சேர்ந்துச்சுன்னா ஈர்ப்பு விசை. அதாவது என்ன சொல்லலாம்னா, ஓரின மின்துகள்கள் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்கின்றன. வேறின மின்துகள்கள் ஒன்றை ஒன்று கவர்கின்றன. அதான் அந்த படம் குடுத்துருக்காங்க. இது வந்து ஓரின மின்துகள் ஒன்றை ஒன்று விலக்கும்.
வேறின மின்துகள் ஒன்றையொன்று ஈர்க்கக்கூடியது. அவ்வளோதான். சரியா? அடுத்து கூலும் அப்படின்னு அழகால மின்னூட்டத்தை சொல்லுவாங்க. இது முன்னாடி நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். மின்னூட்டத்தோட அலகு வந்து பார்த்தீங்கன்னா கூலும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போ தனித்து காணப்படக்கூடிய ஒரு துகளோட மின்னூட்டம் அப்படின்றது சிறும மின்னூட்டம்னு சொல்லுவாங்க. சிறும மின்னூட்டம். தனித்து காணக்கூடிய ஒரு துகளோட மின்னூட்டம் சிறும மின்னூட்டம். அந்த சிறும மின்னூட்டத்த மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா 1.602 × 10⁻−19 கூலும் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? சிறும மின்னூட்டம். ஒரு எலக்ட்ரான் மற்றும் அதன் புரோட்டானில் இருக்கும் மின்னூட்டத்தின் அளவும் இதே தான். ஒரு எலக்ட்ரான் அப்படின்னா மற்றும் ஒரு புரோட்டானில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்த அளவும் இதுதான் இருக்கும். புரோட்டானோட மின்னூட்ட மதிப்பை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். எலக்ட்ரானோட மின்னூட்ட மதிப்பை எதிர்குறியாக எடுத்துக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஏன்னா எலக்ட்ரான்றது நெகட்டிவ் சார்ஜ் தானே, அப்போ மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? சிறும மின்னூட்டத்தை புரோட்டானோட எண்ணிக்கையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் சமமாக இருப்பதால் தான் ஒரு அணுவானது மின் நடுநிலைமையுடன் இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டானோட எண்ணிக்கையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் சமமாக இருக்கிறதுனால தான் ஒரு அணு எப்படி இருக்குது, மின் நடுநிலைமையோட இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மின் துகளை நம்ம பார்த்தோம். இப்போ எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் சொல்லி நிறைய மின் துகள் பார்த்தோம். மின் துகள்கள்லாம் எப்படி வந்து இடம் மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு அணுவோட வெளிவட்ட பாதையில் சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான்களை நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், வெளியேற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி வெளியேற்றுறது தான் இடமாற்றம்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அதாவது ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் செய்ய முடியும். எலக்ட்ரானை பெற்றுக்கொண்ட பொருள் எதிர் மின்னூட்டத்தையும் எலக்ட்ரானை இறந்த பொருள் நேர் மின்னூட்டத்தையும் பெறுகிறது. சரிங்களா? இப்போ இங்கே ஒரு அணு இருக்குது, இங்கே ஒரு அணு இருக்குன்னு வச்சுக்கோம். இங்கேருந்து எலக்ட்ரான் வந்து இங்கே போகுது. எலக்ட்ரான் தான் போகும். சரிங்களா? ஏன்னா எலக்ட்ரானை தான் இழக்க முடியும், புரோட்டானை இழக்க முடியாது நம்மளால். சரிங்களா? அப்போ எலக்ட்ரானை இது இழந்துருச்சுன்னா எலக்ட்ரான் என்ன சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து இங்கே போயிடுச்சுன்னா இது நெகட்டிவாக மாறிடும். சரிங்களா? அப்போ இது என்ன ஆகும், பாசிட்டிவாக மாறிடும். ஏன்னா எலக்ட்ரானை இது இழந்துருச்சு. எலக்ட்ரானை இழந்துருச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டுருச்சுன்னா அது நெகட்டிவாக மாறும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்ட பொருள் எதிர் மின்னோட்டத்தையும் எலக்ட்ரான்களை இழந்த பொருள் நேர் மின்னோட்டத்தையும் பெறுகிறது. இது தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்ன டைப்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறும், ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு எலக்ட்ரான்கள் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா உராய்வு மூலம், கடத்துதல் மூலம், மின் தூண்டல் மூலம். இது 3 டாபிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். உராய்வு மூலமாக இடம் மாறும், கடத்துதல் மூலமாக இடம் மாறும், மின் தூண்டல் மூலமாக இடம் மாறக்கூடியது. சரிங்களா? அது என்ன அந்த உராய்வு மூலம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சீப்பை நம்ம தலையில் தேய்ச்சோம் அப்படின்னா நேர்மின் துகள்கள் சீப்பை தலையில் தேய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காகிதத்தில் போய் வச்சோன்னா காகிதத்தை அப்படியே இழுக்கும். சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. அப்போ சீர்ப்பு அப்படின்றது மைனஸ். சரிங்களா? அதை பெற்றுக்கொள்ளும். இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டோரி தான். ஜஸ்ட்டு நீங்கள் உராய்வுனால இடம் மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் இந்த பாக்ஸ் தான் கேட்பாங்க. மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர்மின்னூட்டமுடைய பொருளாகிறது. நேர்மின் துகள்களை பெற்றுக்கொள்ளதா இல்லை. இப்போ தான் நான் சொன்னேன். ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு எலக்ட்ரான் போகணும். சரிங்களா? எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே போயிடுச்சுன்னா இது பாசிட்டிவாக மாறிடும், இது நெகட்டிவாக மாறிடும். கரெக்டாக? அதே இதில் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரானை இழப்பதால் மட்டும்தான் நேர்மின்னூட்டமுடைய பொருளாக மாறும். இது வந்து எலக்ட்ரானை இழந்துச்சுன்னா தான் நேர்மின்னூட்டமாக மாறும். இது இங்கேருந்து இங்கே நேர்மின் துகள் வந்து இங்கேருந்து இங்கே வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எலக்ட்ரான் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து பார்ப்போம். இது ஒன்றும் இல்லை. இது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பட்டு துணியை வந்து கண்ணாடியில் தண்டத்தில் தேய்க்கும் போது பட்டு துணி வந்து நெகட்டிவ் சார்ஜும் கண்ணாடி துண்டு வந்து பாசிட்டிவ் சார்ஜாகவும் மாறுறதா சொல்லியிருப்பாங்க. இப்போ எபோனை தண்டு, ரப்பர் தண்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பளி துணியில் தேய்க்கும் போது கம்பளி துணி பாசிட்டிவும் எபோனைட் தண்டு வந்து நெகட்டிவாகவும் மாறுறதா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உராய்வு மூலமாக நடக்கக்கூடியதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? இதெல்லாம் என்னென்ன மின்னூட்டம் அடையுது மட்டும் பார்த்து வச்சுங்க. எபோனைட் தண்டு நெகட்டிவ், கம்பளி துணி பாசிட்டிவ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி தண்டு பாசிட்டிவ், பட்டு துணி நெகட்டிவ். இதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். வேற எதுவும் வேணாம். சரிங்களா? அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க இங்கே உராய்வு மூலமாக மாறுறதுக்கு. அடுத்து கடத்துதல் மூலமாக இடமாற்றம். கடத்துதல் மூலமாக இடமாற்றம் அடையுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்லையா? ஜஸ்ட்டு நீங்கள் சோரியாக தான் இருக்கும் இதெல்லாம். அடுத்து மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருட்கள் மின் கடத்திகள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் அலுமினியமும் தாமிரமும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மின் கடத்திகளுக்கு எக்ஸாம்பிள். அதாவது மெட்டலே எடுத்துக்கலாம். மெட்டலே மின் கடத்திகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள்.
மின் துகள்கள் தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருட்கள் மின்காப்பு பொருட்கள். ரப்பரு, மரம், நெகிழி பொருட்கள். இதெல்லாம் மின்காப்பு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து மின் தூண்டல் மூலமா இடமாற்றம். மின் தீண்டல் மூலமா இடமாற்றம். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். மின் தூண்டல் மூலமா இடமாற்றம் அடையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டோரி தான். இதில் தான் கொஸ்டின்லாம் வராது மேக்ஸிமம். சரிங்களா? ஹெட்டிங் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். அடுத்து மின் துகள்களோட ஓட்டம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இப்போ இதான் பார்த்தோம். எலக்ட்ரான்கள் எப்படி ஓடுது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா மின் துகள்ன்றப்ப எலக்ட்ரான் ஒரு மின் துகள். அப்படின்றப்ப அது எப்படி ஓடுது அப்படி பார்ப்போம். அதிகளவு எதிர் மின்னோட்டம் கொண்ட ஒரு உலோக குளம் ஒன்றும், அதிக அளவு நேர் மின்னோட்டம் கொண்ட ஒரு உலோக குளம் ஒன்றும், அதான் 2 உலோக குளம் இருக்குப்பா. இதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு உலோக குளம், இது ஒரு உலோக குளம். இதில் வந்து அதிக மின்னழுத்தம் இருக்குது, இதில் குறைந்த மின்னழுத்தம் இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். 2 உலோக குலையும் ஒரு உலோக கம்பியால் நம்ம இணைக்கிறப்ப எதிர் மின்னோட்டம் பெற்ற கோளத்தில் இருக்கும் கூடுதலான எலக்ட்ரான்கள் நேர் மின்னோட்டம் பெற்ற கோளத்தை நோக்கி தொடங்குகின்றன. இப்போ நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சது தான். எதிர் மின்னோட்டம் பெற்ற துகள்கள் எங்கே போகும்? நேர் மின்னோட்டம் கொண்ட துகளுக்கு போகக்கூடியது. எதிர் மின்னோட்டம் பெற்ற கோளத்தில் இருக்கும் கூடுதலான எலக்ட்ரான்கள் நேர்மின்னோட்டம் கொண்ட கோளத்தை நோக்கி செல்கின்றன. இரு கோளங்களிலும் இருக்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாகும் வரை இந்த நிகழ்வு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இங்கு நேர் மின்னோட்டம் பெற்ற கோளம் உயர் மின்னழுத்தம் கொண்டதாகவும் எதிர் மின்னோட்டம் பெற்ற கோளம் குறைந்த மின்னழுத்தம் கொண்டதாகவும் கருதப்படுகிறது. எனவே இதுதான் இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரான்கள் குறைந்த மின்னழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து அதிக மின்னழுத்த பகுதியை நோக்கி பாய தொடங்கின்றன. சரிங்களா? அதாவது எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா குறைந்த மின்னழுத்தம் கொண்ட பகுதியிலிருந்து அதிக மின்னழுத்தம் கொண்ட பகுதிக்கு போகக்கூடியது. இதுதான் எலக்ட்ரான்கள் பாயக்கூடிய திசை. சரிங்களா? அப்படியே மரபு மின்னோட்டம் அப்படின்றது அப்படியே ஆப்போசிட்டு. ஆப்போசிட் என்ன பண்ணால் அதிக மின்னழுத்தத்திலேருந்து குறைந்த மின்னழுத்தத்தை நோக்கி போகக்கூடியது. இங்கேயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஒரு கோலத்துலேருந்து இன்னொரு கோலத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னழுத்தம் வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 2 கோலங்களின் மின்னூட்டங்களுக்கு இடையான வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடு என அழைக்கப்படுகிறது. அதாவது மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலத்துலேருந்து இன்னொரு கோலத்துக்கு வந்து போகும். சரிங்களா? இங்கே இது மட்டும் தெரிஞ்சுங்க. எதிர் மின்னோட்டம் பெற்ற கோலம் குறைந்த மின்னழுத்தம் கொண்டதாக கருதப்படுகிறது. எதிர் மின்னோட்டம் கொண்ட கோலம், அதாவது இதுதான் குறைந்த மின்னழுத்தம். அப்போ இதுதான் எதிர் மின்னோட்டம் கொண்ட கோலம். இது குறைந்த மின்னழுத்தம் கொண்டது. மைனஸ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? எலக்ட்ரான்கள் எங்கே போகுதுன்னா குறைந்த மின்னழுத்தம் கொண்ட பகுதியிலேருந்து அதிக மின்னழுத்தம் கொண்ட பகுதிக்கு போகக்கூடியது. அடுத்து அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானோட கண்டுபிடிப்புக்கு முன்னாடி நேர்மின் துகள்கள் கடத்திகளின் வழியாக பாய்வதால் மின்னோட்டம் ஏற்படுகிறது அப்படின்னு அறிஞர்கள் கருதியிருப்பாங்க. அதனால நேர்மின் துகள்கள் பாயும் திசை மரபு மின்னோட்டத்தின் திசையாக கருதப்படுகிறது. மரபு மின்னோட்டம் உயர் மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்தை நோக்கி பாய்கிறது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. நேர்மின் துகள்கள் பாயக்கூடிய திசையை மரபு மின்னோட்டம்னு சொல்லுவோம். அப்போ அந்த மரபு மின்னோட்டத்தை என்ன சொல்கிறாங்கன்னா உயர் மின்னழுத்த பகுதியிலிருந்து குறைந்த மின்னழுத்தத்தை நோக்கி பாயக்கூடியது. நிலை மின்காட்டி அப்படின்னா பொருளொன்றில் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி நிலை மின்காட்டி. சரிங்களா? இதுவே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். பொருளொன்றில் இருக்கக்கூடிய மின்துகள்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அறிவியல் கருவி நிலை மின்காட்டி. வில்லியம் கில்பர்ட் அப்படின்ற அறிவியல் அறிஞர் கண்டுபிடிச்சிருப்பார். அதாவது இயற்பியல் அறிஞர் கண்டுபிடிச்சிருப்பாரு. முதலாக நிலை மின்காட்டியை வடிவமைத்தார். சரிங்களா? இதுதான் முதலாவது அறிவியல் சாதனம். முதலாவது அறிவியல் சாதனம் அப்படின்னா நிலை மின்காட்டி தான். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று தக்கை பந்து நிலை மின்காட்டி, இன்னொன்று தங்க இலை நிலை மின்காட்டி அப்படின்னு சொல்லி 2 பொருட்கள் இருக்குது. இல்லா இது என்ன தத்துவத்தை அடிப்படையாக வச்சு இயங்குதுன்னா ஓரின மின்துகள்கள் ஒன்றையொன்று விலக்கிக் கொள்கின்றன அப்படின்ற அடிப்படையில் நிலை மின்காட்டி அப்படின்றது செயல்படுது. சரிங்களா? அடுத்து 1600ஆம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலை மின்காட்டி வெர்சோரியம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் உருவாக்கின அந்த நிலை மின்காட்டிக்கு பேர் வெர்சோரியம். தாங்கி ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்டிருந்த உலோக ஊசியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெர்சோரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இந்த உலோக ஊசியானது அதன் அருகே கொண்டு வரப்படும் மின்னூட்டம் பெற்ற பொருள்களால் ஈர்க்கப்படும். வெர்சோரியம்ன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கில்பர்ட் கண்டுபிடிச்சது என்னது? வெர்சோரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மின்காட்டி. அடுத்து தங்க இலை நிலை மின்காட்டி. இந்த தங்க இலை நிலை மின்காட்டியை யார் கண்டுபிடிச்சதுன்னா 1787ஆம் ஆண்டு ஆபிரகாம் பெனட் அப்படின்றவர் வடிவமைத்தார். இதில் ஒன்றும் இல்லை, தங்கம் இருக்கும் உள்ள, அவ்வளோதான். அதனால இதுக்கு பேர் தங்க இலை நிலை மின்காட்டி. கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஆபிரகாம் பெனட். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் மின்னேற்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மின்னேற்றம் ஏன்னா இது கூற்றுல கேட்பாங்க. மின்னேற்றம்னா ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்களை இடமாற்றம் செய்வது மின்னேற்றம். அதாவது ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு
அந்த மின் துகள்களை இப்போ இங்கே ஒரு பொருள் இருக்குது, இங்கே ஒரு பொருள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த மின் துகளை இங்கே வச்சோம் அப்படின்னா அதுதான் மின்னேற்றம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து மின் இறக்கம். சரிங்களா? மின் இறக்கம்னாலும் என்னன்னு என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும். ஒரே வகையான மின்னூட்டம் பெற்ற தங்க இலைகள் மின் துகள்களை இழந்து விடுவதால் சிறிது நேரம் கழித்து அதன் இதெல்லாம் வந்து ஸ்டோரி. இது வேணா அதாவது மின் இறக்கம்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரே வகையான மின்னூட்டம் பெற்ற தங்க இலைகள் மின் துகள்களை இழந்து விடுவதால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அருகருகே வருகின்றன. இந்நிகழ்வு மின் இறக்கம் எனப்படுகிறது. இதுவே ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. மின் இறக்கம்னா என்ன அப்படின்றத. ஒரே வகையான மின்னூட்டம் பெற்ற தங்க இலைகள் மின் துகள்களை இழந்து விடுவதால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அருகருகே வருகின்றன. இந்த நிகழ்வை மின்னிறக்கம்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மின்னல் இடியில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்கலாம். மின்னிறக்கம்னா என்ன அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம கம்பளியில் வந்து பார்த்தோம்னா காலை தேய்ச்சிட்டு கடவுளோட கைப்பிடி எப்படி வந்து டக்குன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்னிறச்சி, அதாவது மின்னிறக்கம் மூலம் மின்னதிர்ச்சி ஏற்படுதில்ல, அது எதனால் ஏற்படுதுன்னா மின்னிறக்கம் மூலமாக நடக்கக்கூடியது. மழை பெய்யறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், காலை தொடச்சிட்டு கதவு திறப்போ ஒரு கிர்ன்னு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். அது காரணம் பார்த்தீங்கன்னா மின்னிறக்கம் தான். சரியா? அதான் என்ன நடக்குது இங்கே ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நேர்மின்னூட்டம் கொண்ட கைப்பிடியால் இழுக்கப்படுறதுனால, அதான் நம்ம கையில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், கதவுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ரெண்டும் அப்சர்வ் ஆகும்போது மின்னிறக்கம் அப்படி தான் நடக்கும். அதான் கான்செப்ட் மின்னிறக்கம் தான். ஏன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் ஜாயிண்ட் ஆகிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா மின்னிறக்கம். முடிஞ்சு போச்சு. சரியா? இப்போ நம்ம கையில் என்ன இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், கதவுல பாசிட்டிவ் இருக்கும். ஸோ அது ரெண்டும் இழுக்கப்படுறதுனால மின்னிறக்கம் அப்படின்றது தோன்றுறது. சரிங்களா? அதாவது லைட்டாக கொஞ்ச நேரம் மின் அதிர்ச்சி ஏற்பது போல் நமக்கு என்னது தோன்றும். இந்த எலக்ட்ரான்களின் நகர்வினால் நமது உடல் ஒரு சில எலக்ட்ரான்களை இழக்கிறது. சரியா? ஏன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்கே போயிடும், கதவுக்கு போயிடும். அதனால நம்மளோட உடம்பு ஒரு சில எலக்ட்ரான்களை இழந்துரும். சரிங்களா? இந்த மின்னிறக்கம் ஒரு ஊடகத்தில் பொதுவாக வாயுக்களில் நடைபெறுகிறது. இந்த மின்னிறக்கம் எங்கே நடக்கும், ஒரு ஊடகத்தில் அப்படிலாம் பொதுவாக வாயுக்கள் நடக்கும். மேகங்களில் நடைபெறும் மின்னிறத்துக்கு ஒரு மின்னல் அப்படின்றது எக்ஸாம்பிள். மின்னல் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மின்னிறக்கம் தான் காரணம். மேகத்தில் நடைபெறக்கூடிய அந்த மின்னிறக்கத்தினால மின்னல் அப்படின்றது தோன்றும். சரிங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பார்ப்போம். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியாக சொல்லிடுறேன். இப்போ வந்து மேகம் இருக்குது, கீழே மேகம் மேலே இருக்குது, புவிக்கு கீழே வந்து நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. சரிங்களா? அதாவது மேகங்களுக்கிடையே அல்லது மேகங்களுக்கும் புவிக்கும் இடையிலோ மின்னிறக்கம் நடைபெறதுனால மின்னல் அப்படின்றது உருவாகிறதா இப்போ தான் நம்ம சொன்னோம். மழை பெஞ்சிட்ருக்கு. சரிங்களா? மழை பெய்கிறப்ப இதான் மேகம் அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? கீழே ஒரு பில்டிங் இருக்குது. சரிங்களா? இங்கேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது, இல்லை ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். மரம் இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? கீழே ஏதாச்சும் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா தண்ணி கீழே வருதுல்ல, இது பாசிட்டிவ் சார்ஜாக வரும். இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிறப்ப மின்னல் அப்படின்றது ஏற்படும். புரியுதா? இதான் சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான். இங்கே பாருங்க, இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்று மேல் நோக்கி வேகமாக நடைகிறது. இந்த காற்றானது மிகச்சிறிய பனிப்படங்களை மேல் நோக்கி இழுத்து செல்கிறது. அதே நேரத்தில் சிறிய நீர்த்துளிகள் மேலிருந்து கீழ் நோக்கி வருகின்றன. பாருங்க, சிறிய நீர்த்துளி மேலிருந்து அது கீழே வருது. அவை ஒன்றுடன் ஒன்று மோதும்போது பனிப்படிகங்கள் நேர்மின்னோட்டத்தை அடைந்து மேல் நோக்கி நகர்கின்றன. நீர்த்துளிகள் எதிர்மின்னோட்டத்தை கடந்து கீழ் நோக்கி வருகின்றன. இதனால் மேகங்களின் மேற்பகுதி நேர்மின்னோட்டமுடைய துகள்களாகவும் கீழ்ப்பகுதி, அதான் மேகம் இருக்குது அப்படின்னா மேகத்தோட மேற்பகுதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேர்மின்னோட்டமுடைய துகள்களாகவும் கீழ்ப்பகுதி நெகட்டிவ் சார்ஜாலும் இருக்குன்றாங்க. இவை இரண்டும் ஒன்றொன்று சந்திக்கும் போது நீர்த்துளிகளில் உள்ள எலக்ட்ரான்களை பனிப்பகுதியில் உள்ள நேர்மின் துகள்கள் இருக்கின்றன. இதனால் மின்சாரம் உருவாகி மின்னல், அதாவது பாசிட்டிவும் நெகட்டிவும் ஜாயிண்ட் ஆகிறப்ப மின்னல் அப்படின்றது ஏற்படுது. சரிங்களா? அப்போ எப்படி இடி இடிக்குது அதை பார்ப்போமா? இடி ஏன் இடிக்குதுன்னா அந்த மின்னல் மூலம் மிகப்பெரிய அளவிலான மின்சாரம் அப்படின்றது உருவாகும். மின்னிறக்கத்தினால ஒரு மின்சாரம் உருவாகும். அப்போ 30,000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கும் அதிகமான வெப்பம் வந்து உருவாகும். அதிக அளவிலான இந்த வெப்பத்தால் காற்று விரைவாக விரிவடைந்து மீண்டும் விரைவாக சுருங்குகிறது. காற்று விரைவாக சுருங்கி விரிவதால் அங்கு அதிர்ச்சி அலை உருவாகி மிகப்பெரிய சத்தமாக ஒலிப்படுது. இதை இடின்னு சொல்லுவாங்க. என்னன்னு இடினா என்ன, மின்னல்னா என்ன, எப்படி ஏற்படுது? பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்து மின்னிறக்கம் ஏற்பட்டுச்சுன்னா இடி வருது, அந்த மின்னல் வருது. அந்த மின்னல்னால என்ன ஆகுது, டக்குனு அந்த டைமில் வந்து ஒரு வெப்பம் வந்து உருவாகுது. 30,000 டிகிரி செல்சியஸில் வெப்பம் உருவாகுது. அந்த வெப்பம் வந்து காற்றை விரிவடையோ வைக்குது, சுருங்க வைக்குது. இதனால ஒரு சவுண்டு வருது, அதுதான் இடின்னு சொல்கிறோம். முடிஞ்சு போச்சு கான்செப்ட். சரியா? மின்னல் ஒரு மரத்தை தாக்கும் போது உருவாகும் அதிகபட்ச வெப்பத்தினால் மரத்தினுள் உள்ள நீரானது ஆவியாகி மரம் எரிந்து விடுகிறது. மரம் எரிகிறதுக்கு காரணம் இதுதான். மின்னல் அடிக்கும்போது மரம் எரியறதுக்கு காரணம் இதுதான். இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து, புவி பரப்பிற்கும் மேகங்களுக்கும் இடையே உள்ள தூரம் அதிகமாக இருப்பதால் ஒளியின் திசைவேகம் லைட்டு, இது சவுண்டோட திசைவேகத்தை விட மிகவும் அதிகம் என்பதனால்
சில நேரங்களில் இடி சத்தம் கேட்பதற்கு முன்னாடி மின்னல் நம் கண்களுக்கு தெரிகிறது. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பிசி 2023 கொஸ்டின். கூற்று காரணத்தில் அப்படியே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம இடியை முதல்ல பார்ப்போமா, மின்னலை முதல்ல பார்ப்போமா? மின்னல் தான் நமக்கு முதல்ல தெரியும். ஏன் மின்னல் முதல்ல தெரியுதுன்னா, லைட்டோட ஸ்பீடு தான் கூட, 3,00,000 கிலோமீட்டர் செகண்டுக்கு. சரிங்களா? அதனால் லைட்டோட ஸ்பீடு கூடன்றதுனால நமக்கு முதல்ல லைட்டு தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த இடி வந்து தெரியும், சவுண்டு கேட்கும். சரிங்களா? அடுத்து, மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தின் அடியிலோ நிற்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா மரம் எரிஞ்சு போயிடும். திறந்த வெளியில நிற்கக்கூடாது, நம்ம மேலே அடிச்சிடும். அப்போ எங்கே தான் இருக்கணும்? கீழே அமர்ந்து தலையை குனிந்து கொள்வது நல்லது. தலையை குனிஞ்சிக்கிறது நல்லது. அதை விட வாகனங்களுக்குள்ளே இருப்பது பாதுகாப்பானது. ஏன் அப்படின்னா, வாகனங்களோட அந்த உலோக பரப்பு நிலைமின் தடுப்புறையாக செயல்பட்டு வாகனத்தினுள் அமைந்திருப்பவர்களை மின்னலானது தாக்காமல் அது பாதுகாக்கிறது. ஸோ அதனால் வாகனத்துக்குள்ளே இருக்குது நல்லது. சரிங்களா? அடுத்து புவி தொடுப்பு கம்பி. புவி தொடுப்பு கம்பினா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த எர்த்து கேபிள் தெரியும்ல, ஸோ அதுதான் நம்ம வந்து புவி தொடுப்பு கம்பின்னு சொல்லுவோம். எதுக்கு பயன்படுத்தாங்க அப்படின்னா, மின்சாதனங்களில் இருக்கும் மின் காப்புரைகள் பழுதாகும் போது நமக்கு மின்னதிர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு நடவடிக்கை ஆகும். மின்னிறக்கம் அடையும் மின்னாற்றலை குறைந்த மின்தடை கொண்ட கம்பியின் மூலம் புவிக்கு இடமாற்றம் செய்யும் முறையை புவி தொடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புவி தொடுப்பு கம்பினா என்ன, நம்ம சேஃபாக பாதுகாக்கக்கூடியது. அது என்ன மின்தடை உடையனா, குறைந்த மின்தடை உடைய கம்பி அது. அவ்வளோதான். ஏன் அப்படின்னா, குறைந்த அளவில் மின்தடை இருந்தால் தான் அதிகமான கரண்ட்டாக அதெல்லாம் இழுக்க முடியும். சரிங்களா? அதனால் அது குறைந்த மின்தடை உள்ளதாக இருக்கணும். அடுத்து பார்ப்போம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த இங்கே கொடுத்துருப்பாங்க புவி தடுப்பு கம்பி. இதுதான் புவி தடுப்பு கம்பி. சரிங்களா? சப்போஸ் இதில் இதுவும் இந்த மின்னோட்ட கம்பியும் நடுநிலை கம்பியும் ஏதாச்சும் ஒன்று டேமேஜ் ஆகி எரிஞ்சிருச்சுன்னா, நம்ம இந்த ப்ளக்கை தொடும் போது நமக்கு ஷாக் அடிச்சிடும். ஸோ அந்த கரண்ட்டை எடுத்து அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா பூமிக்குள்ள விட்டுரும். அதனால் குறைந்த மின்தடை உள்ள கம்பி புவி தடுப்பு கம்பி. சரிங்களா? 3 வகையான கம்பி இருக்கும்பா. புவி தடுப்பு கம்பியானது மின்சாதனங்களோட உலோக பரப்போடு தான் இணைக்கப்பட்டிருக்கும். அது தெரிஞ்சுக்கணும். மெட்டலோட நம்ம இணைச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த மெட்டலில் இருக்கக்கூடிய கரண்ட் எடுத்து அப்படியே பூமிக்கு கீழே விட்டுரும். அடுத்து மின்னல் கடத்தி. இந்த மின்னல் கடத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? உயரமான கட்டடங்களை மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவும் கருவி மின்னல் கடத்தி. உயரமான கட்டடங்களை பாதுகாக்கக்கூடியது மின்னல் கடத்தி. எப்படி அது பாதுகாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் மொட்டை மாடின்னு வச்சுக்குவோம். மொட்டை மாடியில் கூட வைக்கலாம். இதான் உலோகத்தண்டு. இடி வந்துச்சுன்னா இங்கே நேராக பட்டு நேராக என்ன பண்ணோம் அப்படின்னா பூமிக்கு கொண்டு போய், இதுதான் மின்னல் கடத்தி. சரியா? அடுத்து மின்சுற்று. மின்சுற்று அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, எதிரெதிர் மின்னோட்டம் பெற்ற 2 உலோக கோளங்களை ஒரு உலோக கம்பியினால் இணைக்கும் போது குறைந்த மின்னழுத்தம் கொண்ட கோளத்திலிருந்து அதிக மின்னழுத்தம் கொண்ட கோளத்திற்கு எலக்ட்ரான்கள் பாயத் தொடங்கும். இது நம்ம இப்போ தான் பார்த்தோம். 2 கோளம் இருக்குது. இது குறைந்த மின்னழுத்தம், இது அதிக மின்னழுத்தம். அப்போ இது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், இது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் இங்கேருந்து இங்கே போகும். அதை சொல்கிறாங்க. அதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். சரிங்களா? அதாவது என்ன சொல்லணும்னா சிம்பிளாக, எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாய்க்கு எலக்ட்ரான்கள் பாயத் தொடங்கும். அதாவது மின் மூலம் ஒன்றின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எலக்ட்ரான்கள் பாயும் பாதை மின்சுற்றுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எலக்ட்ரான் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு போணுச்சு அப்படின்னா அதை மின்சுற்று அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ ஒரு மின்சுற்றுனா என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரம் மூலம், அதாவது பேட்டரி, மின்கலம்னு சொல்லலாம். பேட்டரி, எலக்ட்ரான்கள் செல்வதற்கான பாதை, உலோக கம்பி வேணும், சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சாவி, மின்சாரத்தால் செயல்படும் ஒரு சாதனம், அதாவது மின் தடை ஆகிய 4ம் இருக்கணும். இதுதான் மின்தடை. சரிங்களா? இதே பேட்டரி, இது சுவிட்சு, அப்புறம் உலோக இது ஒயரு வேணும். சரிங்களா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு எளிய மின்சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்ப்போம். ஒரு மின்கலம் வீடுகளில் மின்சாரம் இதில் மின் மூலமாக, அதாவது மின்கலம்ப்பா பேட்டரி, மின் மூலமாக பயன்படக்கூடியது. மின் தடைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின்னாற்றலை பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம். லைட்டை சொல்லலாம். மின் தடைனா மின்னாற்றலை பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம். மின்சுற்ற மின்னோட்டத்தை பாய்வதற்கும் அதை நிறுத்துவதற்கும் தேவைப்படக்கூடியது சாவி. சாவி மூடி இருக்கிறப்ப என்னது, மின்னோட்டம் எதிர்மினாலிருந்து மின்சுற்றில் உலோக கம்பி வழியாக பாய்ந்து இடத்தில் நேர்மின் வாயை வந்து அடைகிறது. சாவி மூடி இருந்துச்சு அப்படின்னா லைட் எரியும், கரண்ட் அந்த வழியாக போகும். சாவி திறந்துச்சுன்னா கரண்ட் வழியாக போகாது. அது மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? அடுத்து மின் விளக்கில் உள்ள மின்னிலை வழியாக மின்னோட்டம் பாயும் போது அது எரிய தொடங்கும். அது மின்னிலைனா லைட்டில் இருக்கக்கூடியது, அது எரிய தொடங்கும்.
இந்த 4 கூறுகளையும் 2 வழிகளில் இணைக்கலாம். அதுதான் வந்து தொடர் இணைப்பு, இன்னொன்று பக்க இணைப்பு. அதனால என்ன பண்ணலாம்? 2 வகையில இணைக்கலாம். ஒண்ணு தொடர் இணைப்பு, இன்னொன்னு பக்க இணைப்பு. அப்புறம் அந்த ஈல் மீனை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஈல் மீன் அப்படின்னா ஒரு வகையான விலாங்கு மீன் தான். 650 வாட்ஸ் அளவு மின்னதிர்ச்சியை உருவாக்கி, மின்சாரத்தை உருவாக்கி மின்னதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீன். 650 வாட்ஸ் வரையும் என்ன பண்ணும்? கரண்ட் உற்பத்தி பண்ணும்னு சொல்றாங்க. அது மின்னதிர்ச்சியை தொடர்ச்சியாக அது மின்னதிர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருந்தால், அதனுடைய உடலில் இருக்கும் மின்னோட்டம் முழுவதுமாக மின்னிறக்கம் அடைந்துவிடும். அதன் பின் அதனை தொடும்போது மின்னதிர்ச்சி அப்படின்றது ஏற்படாது. சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் தொடர் இணைப்பை பத்தி பார்ப்போம். தொடர் இணைப்பு அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகளையும் மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு பாதையை கொண்டுள்ள மின்சுற்று தொடர் மின்சுற்று. ஒரே ஒரு பாதை இருந்துச்சு அப்படின்னா அது தொடர் மின்சுற்று சொல்றாங்க. அது மின்னோட்டம் பாய்கிறதுக்கு. சரிங்களா? அடுத்து எலக்ட்ரான்கள் மின்கலத்தின் ஒரு முனையில் தொடங்கி மூடிய மின்சுற்றில் மின்தடைகள் வழியாக பாய்ந்து மின்கலத்தோட மறுமுனையை அடையும். படம் பார்த்தாலே புரியும். இந்த படத்தை பாருங்க. ஒரு பேட்டரி இருக்கு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு லைட்டு, அப்புறம் இன்னொரு லைட்டு, அப்புறம் திரும்ப சாவி, அப்புறம் என்னது பேட்டரிக்கு போயிடுது. இப்போ மின்சாரம் பாய்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தானே இருக்குது. ஒரு ஒயர் தானே போகுது. ஒரே ஒரு ஒயர் இருந்துச்சு அப்படின்னா அது தொடர் இணைப்பு. முடிஞ்சு போச்சு. மின்சாரம் போகிறதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்குது. அது தொடர் இணைப்பு. அந்த தொடர் இணைப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தோட மதிப்பு மின்சுற்று முழுவதும் மாறாமல் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஒயர் தான் போகுது அப்படின்றப்ப அந்த மின்சுற்று ஃபுல்லாக மின்னோட்டத்தோட மதிப்பு மாறாமல் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஆனால் மின் அழுத்தத்தோட மதிப்பானது மின்சுற்றில் உள்ள மின்தடைகளோட பிரிந்து காணப்படுகிறது. மின் அழுத்தம் வேற வேற இருக்கும். ஆனால் மின்சுற்றில் ஒரே ஒரு ஒயர் போகிறதுனால மின்னோட்டம் சேமாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஒயர் தான் போகுது, அதனால மின்னோட்டம் சேமாக இருக்கும். ஆனால் மின்னழுத்த வேறுபாடு வேற வேறையாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தொடர் இணைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மின்விளக்கை நீக்கிட்டோம்னாலாம் பிற விளக்குகளுக்கு மின்னோட்டம் அப்படின்றது பாய்வது தடைபடும். நம்ம விழாக்களில் வந்து தொடர் மின்விளக்குகளை பயன்படுத்துகிறோம். விழா இருக்குல்ல ஃபங்க்ஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா எல்லா லைட்டும் போயிடும். ஒரு லைட்டு ஃபீஸ் ஆஃப் பண்ணிச்சா மற்ற லைட் எரியாது. அப்போ விழாக்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொடர் இணைப்பு அப்படின்றத பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இணைப்பில் உள்ள மின்விளக்குகள் ஒரு மின்விளக்கு பழுதிருந்தாலும் பிற மின்விளக்கு எதுவுமே எரியாது. சரிங்களா? தொடரில் இணைக்கப்படும் மின்விளக்குகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தும் போது மின்விளக்கோட வெளிச்சம் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஏன்னா ஒரு ஒயரில் தான் கரண்ட் போகுது அப்படின்றப்ப, இப்போ நீங்கள் ஒரு பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரியிலேருந்து இங்கே போகுது, இங்கே ஒரு ஒயர் போகுது. இங்கே வந்து ஒரு விளக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா பிரகாசமாக எரியும். இது கூட இன்னொரு விளக்கு ஜாயின் பண்ணால் என்ன பண்ணும்? மின்சாரத்தை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கும். அப்போ இதோட பொலிவு வந்து கம்மியாகும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதிக எண்ணிக்கையிலான நீங்கள் மின்விளக்கில் பயன்படுத்தும் போது மின்விளக்கோட வெளிச்சம் வந்து குறைவாக காணப்படும் அப்படின்றாங்க. ரைட்டா? ஏனெனில் மின்கலத்திலிருந்து வரும் மின்திறன் அதிக எண்ணிக்கையிலான மின்விளக்குகளில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. ஷேர் பண்ணிக்குவாங்க இவங்க அதில் உள்ள கரண்ட்டை. சரியா? மின்தடைகள் தொடர் இணைப்பில் உள்ளபோது ஒவ்வொரு மின்தடை வழியாகவும் ஒரே அளவு மின்னோட்டம் பாய்வதையும் அவற்றுக்கிடையான மின்னழுத்தம் வெவ்வேறாக இருப்பதையும் நாம் பார்த்தோம். இதுதான் தொடர் இணைப்பு. லைனாக இருக்கா 3 பல்பு? தொடர் இணைப்பு. இது வந்து நமக்கு இதுவும் தொடர் இணைப்பு தான் சொல்லலாம். ஏன்னா 2 பல்பு இருக்குல்ல, இதுவும் தொடர் இணைப்பு தான். இதுவும் தொடர் இணைப்பு தான். சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லைனை மட்டும் நோட் பண்ணால் போதும். மின்சுற்றின் வழியாக பாயும் மின்னோட்டத்தை I எனவும் மின்விளக்குகள் இடையேயான மின்னழுத்தத்தை V எனவும் எடுத்துக்கொண்டால் மின் மூலத்திற்கு கொடுக்கப்படும் மின்னழுத்தம் V ஒவ்வொரு மின்விளக்கு இடையே உள்ள மின்கலனின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அதாவது மின்னோட்டம் I = I தான். மின்னோட்டம் மாறாது. ஆனால் மின்னழுத்த வேறுபாடு மட்டும் மாறும்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்து பக்க இணைப்பு. பக்க இணைப்புக்கு அப்படியே ஆப்போசிட். என்ன அப்படின்னா, மின்னழுத்த வேறுபாடு ஈக்குவலாக இருக்கும். ஐன்றது இப்படி இருக்கும், மின்னோட்டம். சரிங்களா? பார்ப்போம் பக்க இணைப்புனா, ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகளை கொண்ட மின்சுற்றால் இணைக்கப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகள் இருக்கும். புரியுதுங்களா? அதான் சொல்கிறோம்னா பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதனால் மின்கலத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படும் எலக்ட்ரான்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மூடிய சுற்றுகளில் பாய்ந்து மின்கலத்தின் மறுமுனையை அடைகின்றன. இந்த பக்க இணைப்பில் மின்தடைகளிடையே உள்ள மின்னழுத்தம் மாறாமல் ஒரே அளவாக இருக்கும். மின்னழுத்தம் அப்படின்றது மாறாமல், அதாவது V = V தான். மின்னழுத்தம் மாறாமல் ஒரே அளவாக இருக்கும். ஆனால் மின்சுற்றின் வழியாக பாயும் மின்னோட்டம் ஒவ்வொரு மின்தடையிலும் பிரிந்து வெவ்வேறு அளவாக இருக்கும். I = இந்த இப்படி இருக்கும். I1, I2, I3 அப்படின்னு சொல்லி 3ஆக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இதெல்லாம் ஜஸ்ட்டு ஸ்டோரி தான். வேறு என்ன இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இது பக்க இணைப்பு தான். நம்ம வீடுகளில் என்ன இருக்குது அப்படின்னா பக்க இணைப்பு தான். நம்ம ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், ஒரு லைட்டு தானே ஆஃப் ஆகும் வீடுகளில். இப்போ ஹாலில் லைட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா ரூம்லேயும் லைட் ஆஃப் ஆகிடுமா? கிடையாது. அப்போ நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடியது என்னது அப்படின்னா பக்க இணைப்பு தான் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்து இந்த லைன் வந்துடுங்க. இங்கே
V அப்படின்ற மின்னழுத்தம் மாறாமல் ஒரே மாதிரியே இருக்கும் சரிங்களா. ஆனால் I1 I2 I3 என்ற மின்னோட்டங்கள் வந்து மாறி மாறி இருக்கும் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 3 மின்தடைகளோட வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்துக்கு சமமாக இருக்கும் ஐன்றது. இந்த பாக்ஸில் இதை மட்டும் பார்த்துங்க. இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. தொடர் இணைப்பு சுற்று, பக்க இணைப்பு சுற்று, இதுலேருந்து கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும் சரிங்களா. பார்ப்போம். இதில் மின் சுற்றில் அனைத்து கூறுகளும் சம அளவிலான மின்னோட்டம் போகும். ஏன்னா ஒரே ஒரு ஒயர் தான் போகுது. ஒவ்வொரு கூறிலும் பாயும் மின்னோட்டத்தின் கூடுதல் மின்கலனிலிருந்து பாயும் மின்னோட்டத்துக்கு சமமாக இருக்கும். அதாவது I = I1 + I2 + I3 இருக்கும். இங்கே I = I தான். அடுத்து மின் அழுத்தம் பார்ப்போம். மின்சுற்றின் கூறுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தின் கூடுதல் மின்கலனின் மின்னழுத்தத்துக்கு சமமாக இருக்கும். அதாவது பேட்டரியில் உள்ள மின்னழுத்தத்துக்கு V1 + V2 + V3 இருக்கும்னு சொல்கிறாங்க ரைட்டா. மின்சுற்றில் அனைத்து கூறுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தம் சமமாக இருக்கும். அதாவது V = V இருக்கும் இந்த இடத்துல. அனைத்து மின்கூறுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக, அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக இருந்துச்சுன்னா அது தொடர் இணைப்பு. அனைத்து மின்கூறுகளும் பக்க இணைப்பில் இருந்துச்சுன்னா அது பக்க இணைப்பு. முடிஞ்சு போச்சு. ஏதேனும் ஒரு புள்ளியில் மின் இணைப்பு தடைப்பட்டால் மின்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது. ஏன்னா விழாக்களில் அதான் பயன்படுத்தாங்க. ஒரு லைட்டு ஆஃப் பண்ணாலும் இன்னொரு லைட்டு எரியாது. ஒரு லைட்டு பீஸ் பண்ணாலும் இன்னொரு லைட் எரியாது. ஏதேனும் ஒரு மின்சுறு செயல்படாமல் இருந்தாலும் மற்ற மின்கூறுகள் வழியாக மின்னோட்டம் பாயும். இது நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு லைட் ஆஃப் பண்ணால் ஒரு லைட்டு தான் ஆஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகும் சரிங்களா. அதே மாதிரி தொடர் இணைப்பில் தான் அம்மீட்டரை இணைக்கணும். அதையும் நோட் பண்ணிங்க. தொடர் இணைப்பில் தான் அம்மீட்டரை இணைக்கணும். பக்க இணைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் மீட்டர் இணைப்பாங்க. வோல்ட் மீட்டர் இணைப்பாங்க சரிங்களா. இது ரெண்டு நோட் பண்ணிங்க. அதுவும் கொஸ்டினாக கேட்குறாங்க. இது விழாக்களில் பயன்படுத்துவாங்க, அது வீடுகளில் பயன்படுத்துவாங்க. அப்புறம் இந்த மின்னோட்டத்தோட விளைவுகள். ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும் போது ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தும். அதை தான் மின்னோட்டத்தோட விளைவுகள்னு சொல்லுவாங்க. அது வெப்ப ஆற்றலாக இருக்கலாம், இல்லை இயந்திர ஆற்றலாக இருக்கலாம், காந்த ஆற்றலாக இருக்கலாம், இல்லை வேதி ஆற்றலாக இருக்கலாம், என்ன வகையான ஆற்றலாக வேணால் இருக்கலாம். ஏன்னா மின்னாற்றல் ஒரு வகையான இன்னொரு வகையான ஆற்றலாக மாற்றப்படுவாங்க. அதாவது மின்னோட்டத்தோட வேதி விளைவு முதல்ல பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, திரவ பொருட்களை மின்சாரத்தை கடத்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஏன்னா தண்ணி கரண்டாக கடத்த வருது. கரைசல் ஒன்றின் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது கரைசலில் சில வேதி வினைகள் உண்டாகின்றன. இந்த வேதி வினைகள் மின்சாரத்தை கடத்தும் எலக்ட்ரான்களை ஒன்று பண்ணுகின்றன. இது மின்னோட்டத்தையும் வேதி விளைவு. முடிஞ்சு போச்சு சரிங்களா. அதாவது தண்ணி இருக்குது, ஒரு தண்ணி வழியாக நம்ம கரண்ட்டை செலுத்துகிறோம் அப்படின்னா இன்னொரு ஒயர் வழியாக கரண்ட் வெளில போகும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அது வந்து எலக்ட்ரான்கள் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மின்னோட்டத்தோட வேதி விளைவு சரிங்களா. கரைசல் வழியாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது கரைசலில் இருக்கும் மூலக்கூறுகள் நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளாக வேதி சிதைவடைந்து மின்னால் பகுத்தல் எனப்படும். வேதி சிதைவடைவது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி இருக்குது, தண்ணியில் நம்ம கரண்ட் செலுத்தணும் அப்படின்னா ப்ளஸ் மைனஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள கூறுகள் வந்து பிரிஞ்சிடும் சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தோம்னா மின்னாட் பகுத்தல்னு பேர் சொல்கிறாங்க. மின்னாட் பகுத்தல் வந்து நிறைய உபயோகப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தாது பொருட்களிலிருந்து பிரித்தெடுக்கிறது, தூய்மைப்படுத்தலில் மின்னாட் பகுத்தல் அப்படின்ற முறை பயன்படுத்துகிறாங்க. மின்னாட் பகுத்தலோட மிக முக்கியமான பயன்படுத்தினா மின்முலாம் பூசுதல். மின்முலாம் பூசுதல் சரிங்களா, இது இம்பார்ட்டன்ட். இப்போ மின்முலாம் பூசுதல்னால் என்ன? மின்னோட்டத்தோட வேதி விளைவின் பொதுவான பயன்பாடு மின்முலாம் பூசுதல். இது எல்லாம் பார்க்குறது அந்த மின்னோட்டத்தோட வேதி விளைவு தான். இதோட முக்கியமான பயன் தான் மின்முலாம் பூசுதல். மின்னோட்டத்தை பாய செய்வதன் மூலம் ஒரு உலோகத்தின் படலத்தை மற்றொரு உலோகத்தின் மேற்பரப்பில் படிய வைக்கும் நிகழ்வு மின்முலாம் பூசுதல். துருப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்வாங்க. ஒரு உலோகத்தை மேலே இன்னொரு உலோகத்தை பூச வைக்கிறது மின்முலாம் பூசுதல் சரிங்களா. அதாவது இரும்பை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம். ஆனால் இரும்பு வந்து பார்த்தோம்னா துருப்பிடிக்கும். அப்போ இரும்பு மீது அரிமானம் ஏற்படாமல் இருக்குன்னா நம்ம இன்னொரு உலோகத்தை அது மேலே பூசணும். அதுதான் பார்த்தீங்கன்னா துத்தநாகம். துத்தநாகத்தை நம்ம பூசுவோம். அதுபோல் குரோமியம் அப்படின்றதையும் பூசலாம். குரோமியம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது பளபளப்பாக இருக்கும். குரோமியம் பளபளப்பாக இருக்கும், சீக்கிரமாக துருப்பிடிக்காது, கீறல் விழாது. ஆனால் குரோமியம் விலை உயர்ந்தது. மேலும் குரோமியத்தை மட்டுமே பயன்படுத்தி முற்றிலுமாக ஒரு பொருளை உருவாக்கணும்னா அது அதிக செலவை வந்து ஏற்படுத்தும். அதனால் என்ன பண்ணலாம், அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா துத்தநாகத்தை பயன்படுத்துகிறாங்க சரிங்களா. எனவே வாகனங்களின் உதிரி பாகங்கள், குழாய்கள், எரிவாயு எரிகலன்கள், மிதிவண்டியின் கைப்பிடிகள், வாகனங்களோட சக்கரங்கள் ஆகியவற்றை விலைமலிவான உலோகத்தினால் செய்து பிறகு அதன் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, குரோமியம் லைட்டாக பூசுவாங்க. அடுத்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஏன்னா இதில் நிறைய பயன்கள் இருக்குது. கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது அதில் நகரும் எலக்ட்ரான்களுக்கும் அதில் உள்ள மூலக்கூறுகளின் எலக்ட்ரானுக்கும் இடையே குறிப்பிட்ட உராய்வு ஏற்படும். இந்த உராய்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்ப ஆற்றலாக வெளிப்படும். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா மின்னோட்டத்தோட வெப்ப விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. இதில் அந்த வெப்பத்தோட அளவு மின்தடையை பொறுத்து அமையும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அதிக மின்தடை இருந்துச்சு அப்படின்னா அதிகமான வெப்பம் உருவாகும். குறைந்த மின்தடை இருந்துச்சா குறைந்த அளவில் மின்தடை உருவாகும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ தாமிர கம்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைந்த அளவு மின்தடையை கொண்டது.
அதனால் அதுலேருந்து வெப்பம் வந்து பார்த்தோம்னா சீக்கிரமாக உருவாகுது, வெப்பம் அடையாது தாமிர கம்பி. அதே வேளை மின் விளக்குகளில் பயன்படுத்தக்கூடிய டங்ஸ்டன் இது கேட்பாங்க. மின் விளக்குகளில் என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா டங்ஸ்டனு, அப்புறம் நிக்ரோம் ஆகியவற்றாலான மெல்லிய கம்பிகள் அதிக மின்தடை கொண்டது. நம்ம பல்பெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும். காரணம் அப்படின்னா டங்ஸ்டன் அதிகமாக ஹீட் ஆகும். சரிங்களா? அடுத்து அவை டங்ஸ்டன் அல்லது நிக்ரோம் ஆகியவற்றால் மெல்லிய கம்பிகள் அதிக மின்தடையை கொண்டன. எனவே அவை எளிதில் வெப்பமடைகின்றன. இதனால் தான் டங்ஸ்டன் கம்பியை மின் விளக்குகளிலும் நிக்ரோம் கம்பியை பொருட்களை வெப்பப்படுத்த பயன்படும் வீட்டு உபயோகப் பொருட்களிலும் பயன்படுத்துகிறோம். நம்ம ஹீட்டர்லாம் வீட்டில் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நிக்ரோம் தான் பயன்படுத்துவாங்க. டக்குனு ஹீட் ஆகும். அயன் பாக்ஸு இதெல்லாம் ஹீட் ஆகிறதுக்கு காரணம் நிக்ரோம். மின்சாரத்தின் வெப்ப விளைவினை இங்கே கொடுத்துருவாங்க. மின் உருகி எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. மின் உருகி வந்து பார்த்தீங்கன்னா குறைவான உருகுநிலை கொண்டது. குறைவான உருகுநிலை கொண்டது, அதிக மின்தடை கொண்டது. சரிங்களா? குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியத்தால் ஆனது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. வெள்ளியம் மற்றும் காரியத்தால் ஆனது தான் பார்த்தீங்க அப்படின்னா மின் உருகி. ஃபியூஸு இந்த இங்கே இருக்கு பாருங்க, ஃபியூஸு இதுதான். சரிங்களா? இதை மின் உருகின்னு சொல்லுவோம். இது ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை மட்டும்தான் அனுமதிக்கும் தன்னோட வழியாக. இங்கேருந்து இப்போ இங்கே கரண்ட் போகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மின்சாரம் மட்டும் தான் இது வழியாக போக முடியும். அதிகமான மின்சாரம் போணுச்சுன்னா இது குறைந்த உருகுநிலை உடையது, அதனால் உருகிடும் கம்பி. புரியுதுங்களா? இன்னொன்று இல்லாமல் அதிகமான மின்சாரம் போக முடியாது. ஏன்னா அப்படின்னா இது அதிக மின்தடை கொண்டது. ஒரு குறிப்பிட்ட அளவு கரண்ட் மட்டும் தான் இது வழியாக போகும். சரிங்களா? அதிக அளவிலான மின்னோட்டம் இதன் வழியாக பாயும் போது இது சூடாகி என்ன ஆகிடும்? உருகிடும். குறைந்த உருகுநிலையை கொண்டுள்ளதால் எளிதில் உருகி மின்சுற்றை திறந்த சுற்றாக மாற்றிடும். இதனால் மின்சாதனங்கள் பழுதாவது தவிர்க்கப்படுகிறது. அடுத்து மின் சமையல் கலன். இதில் என்ன பண்ணுறது அப்படின்னா வெப்ப கடத்தல் மூலமாக சமையல் கலன் வெப்பமாகுது. அது தெரிஞ்சு வச்சுட்டா போதும். அடுத்து மின் கொதிகலனில் வெப்ப சலனம் மூலமாக பரவும். அடுத்து மின் இஸ்திரி பெட்டி. நம்ம இப்போ தான் சொன்னோம் இஸ்திரி பெட்டி அப்படின்றது. சரிங்களா? இதனால் இதுலேயும் வெப்ப விளைவு தான் உருவாகும். வெப்ப ஆற்றல் வந்து அந்த ஆடைகளை வந்து தேய்க்க வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்து பார்ப்போம். அடுத்து முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ நினைவில் கொள்க நம்ம உள்ளே என்ன பார்த்தோமோ அதுதான் இருக்கும். ஓரின மின்துகள் ஒன்றையொன்று விரட்டிக்கொள்ளும், வேறின மின்துகள் ஒன்றையொன்று கவர்கின்றன. மின்துகள்கள் 3 முறைகளில் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம். அதாவது உராய்வு, கடத்துதல், அப்புறம் மின் தூண்டல். இரு பொருட்கள் உராய்வதன் மூலம் மின்துகள் வந்து என்ன வரும்? இடம் மாறும். அதை சொல்லியிருப்பாங்க இங்கே. சரிங்களா? நேரடியான தொடுதல் மூலம் ஒரு பொருளில் இருக்கும் மின்துகள் மற்றொரு பொருளுக்கு கடத்தலாம். கடத்துதல் மூலம் இடம் மாறுதல் அதான். மின்னல் தாங்கியிலிருந்து உயரமான கட்டடங்களை பாதுகாக்க வரும் கருவி மின்னல் தாங்கி. பார்த்தோம் இப்போ தான். மின்னூட்டம் பெற்ற பொருளினை மின்னூட்டம் பெறாத கடத்தியின் அருகே கொண்டு செல்லும்போது தொடுதலின்றி அதனை மின்னூட்டம் அடைய செய்யும் நிகழ்வு மின் தூண்டல். தொடுதல் இல்லாமல் போனோம்னா மின் தூண்டல். இங்கே நோட் பண்ணிங்க இந்த 3 பாயிண்ட் மட்டும். சரிங்களா? உள்ள பார்த்துருக்க மாட்டோம். ஒரு எளிய மின்சுற்றில் மின்சாரம் மூலம் மின்கலம், எலக்ட்ரான்கள் செல்வதற்கான பாதை, மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த சாவி, மின்சாரத்தால் செயல்படும் ஒரு கருவி, மின்தடை ஆகிய 4 உறுப்புகள் வேணும். குறைந்த மின்தடை கம்பி கொண்ட கம்பியின் மூலம் மின்னாற்றலை புவிக்கு இடமாற்றம் செய்யும் கம்பி புவித்தடு கம்பி. குறைந்த மின்தடை கொண்டது. சரியா? நிலை மின்காட்டி பொருளொன்றில் மின்னூட்டம் இருப்பதை கண்டறிய பயன்படுவது ஒரு கருவி. 2 மின்காட்டி பார்த்துருப்போம் நிலை மின்காட்டியில். தக்கைப்பந்து நிலைக்காட்டி, இன்னொன்று தங்க இலை மின்காட்டி. மின்னோட்டத்தை பாய செய்வதன் மூலம் ஒரு உலோகத்தின் படலை மற்றொரு உலோகத்தின் மேற்பரப்பில் படிய வைக்கக்கூடிய நிகழ்வு மின்முலாம் பூசுதல். இப்போதான் பார்த்தேன். இரும்பு துருப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அது மேலே இன்னொரு உலோகத்தை பூசுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மின்முலாம் பூசுதல். அது வந்து வேதி விளைவு. குறைவான ஒருங்கிணைலை கொண்ட வெள்ளியம் காரியம் கலந்த உலோக கலவினால் தயாரிக்கப்பட்ட குறைந்த நீளமுள்ள துண்டு கம்பி மின் உருகின்னு சொல்லுவோம். மின் உருகி கேட்டாங்கப்பா ப்ரீவியஸ் கொஸ்டின்ப்பா. 2023 கொஸ்டின். எதனால் ஆனதுன்னு? வெள்ளியம் இன்னொன்று காரியம். இது 2 நாளாக ஆனது. இதா அடுத்து இதெல்லாம் பார்த்து மின்கலம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான். இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிங்க. மின்கலம்னா என்ன? மின்சுற்று, மின்துகள், மின்னோட்டம், எலக்ட்ரானா என்ன, நிலை மின்காட்டி, உராய்வு, மின் உருகி, வோல்ட்டுனா என்ன, மின்னோட்டம்னா என்ன? வோல்ட்டுனா மின் அழுத்தத்தோட அழகு வோல்ட்டு. முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் வோல்ட்டு. அடுத்து இங்கே கேட்டுக்க பாருங்க. இதுக்கு தான் படி சொன்னேன். எபோனைட் தண்டு என்ன மின்சாரம் பெறுது? கம்பளி என்ன மின்சாரம்னா? எபோனைட் என்ன கேட்குறாங்க? எபோனைட்டு தண்டு ஒன்றின் கம்பளிலாம் தேய்க்கும் போது கம்பளி பெற்றது நேர்மின்னோட்டம். எபோனைட் என்ன பண்ணும்? நெகட்டிவ் சார்ஜும், கம்பளி நேர்மின்னோட்டம். இப்போ தான் நம்ம சொன்னோம் இது என்னென்ன சார்ஜ் இருக்கு மட்டும் பாருங்கன்னு சொல்லி. அப்படியே கேட்டிருக்காங்க. 2 பொருள்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னோட்டம்? எலக்ட்ரான்கள் தான் இடமாற்றம் அடையும். ஒரு எளிய மின்சுற்று அமைக்க தேவையானது மின்கலம், மின்கம்பி, சாவி. ஆற்றல் மூலம்லாம் கிடையாது. ஆற்றல் மூலமே வராது இங்கே. ஆற்றல் மூலம் என்ன ஆற்றல் மூலம்? மின்கலம் பேட்டரி தான் சொல்லணும். ஒரு நிலை மின்காட்டி மின்னோட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் நிலை மின்காட்டி இருக்கும் மின்துகள் என்ன?
நிலைமின் காட்டியில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் நேர் மின்னோட்டம். ஒரு நிலைமின் காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டுன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? அப்போ மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டுனா கண்டிப்பாக கண்ணாடி தண்டு நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கணும். ஒரு நிலைமின் காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. அப்போ நிலைமின் காட்டி தூண்டல் முறையில் வருதுன்னா கண்டிப்பாக இங்கே நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் தான் இருக்கணும். இல்லா? மின் உருகி அப்படின்றது என்னது? குறைந்த மின்தடை கொண்ட ஒரு கம்பியா அதிக மின்தடையா? அதிக மின்தடை. இப்போ தான் நான் சொல்றேன். அதாவது குறைந்த உருகுநிலை கொண்டது ஆனால் அதிக மின்தடை கொண்ட ஒரு கம்பி. சரியா? எலக்ட்ரான் பொருளை ஒன்றொன்று தேய்க்கும் போது இடமாற்றம் அடையும். எலக்ட்ரான்கள் இடமாற்றம் நடைபெறும். ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து என்ன ஆகும்? நேர் மின்னோட்டம் அடையும். மின்னல் தாக்குதலில் இருந்து கட்டணங்களை பாதுகாக்கும் கருவி மின்னல் தாங்கி. அதிகமான அளவு மின்னோட்டம் மின்சாதனம் வழியாக பாயும் போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க என்ன பயன்படுத்தணும்? மின் உருகி பயன்படுத்தலாம். மின் உருகி ஃபியூஸு. இதுக்கு பேர் என்ன? 3 விளக்கு ஒரே சுற்று. இது மின்சுற்று. 3 விளக்கு ஒரே சுற்றுல ஒரே மின்புலத்தோட இணைக்கப்படுது. அப்போ என்ன சொல்லலாம்? தொடர் இணைப்பு. ரைட்டா? அப்புறம் இது இரு ஓரின மின்துகள்கள் ஒன்றை ஒன்று விட்டு விலகும். ஓரினம் அப்படின்னாலே விலக்கும், வேறினம் அப்படின்னாலே கவரும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும்? நேர் மின்னோட்டம் பெறும். கண்ணாடி துண்டை படுத்தல இருந்து நேர் மின்னோட்டம் வரும். ரப்பர் தண்டை கம்பெனியால் தேய்க்கும் போது எதிர் மின்னோட்டம் வரும். மின் உருகி அப்படின்றது என்ன? மின்சுற்று அதிகமாக சூடாகாமல் பாதுகாக்கும். சரிங்களா?